யாரு நமக்கு போய் லெட்டர் போட்டிருக்கா? இந்த அட்ரஸ் அவளுக்கு எப்படி தெரியும்? எப்படியோ தெரிஞ்சிருக்குமா, என்னன்னு பாருங்க. என்னம்மா, என்ன போட்டோ இது? ஆமா, ஏன் அந்த போட்டோ பார்த்து இப்படி ஷாக் ஆயிட்டேன்? ராஜரத்னம் மாமா எங்க கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லி நாளும் குறிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. என்ன அத்திம்பே, எவ்வளவு சந்தோஷமான விஷயத்த சொல்றேன், நீங்க டல்லா இருக்கீங்களே. ஏன் ஒரு மாதிரி பேய பார்த்து பயந்த மாதிரி இருக்கே? குழந்தை அழுகுது, என்னன்னு பார். கௌசி அந்த குமாரை பார்த்தா சஞ்சய் உருவத்தில் இருக்கிறவனை பார்த்து பழைய நினைவுங்க வந்துட்டா. பத்மா, ஆபீஸ் கிளம்பிட்டியாமா? ஆமாம்மா. அம்மா, நல்ல கம்பெனிமா, அருமையான சேர்மன், என்கிட்ட பிரதர் மாதிரி பழகுறார். நோக்கங்க எந்த பிரச்சனையும் வராதே? நிச்சயமா வராதுமா. நாம கோட் பண்ண 10,000 ரூபாய் சம்பளத்தை கொடுக்கறேன்னு சொல்லிட்டார். மாசம் ஆச்சுன்னா இனிமே குடும்ப பிரச்சனைக்கு யார்கிட்டயும் கடன் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது. உன்னை நினைச்சா தாண்டி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏம்மா, ஏன் இப்படியெல்லாம் சொல்றேள்? காத்தால 5 மணிக்கு எழுந்த, ஆத்துல இருக்கிற அத்தனை வேலையும் செஞ்சு முடிச்சேன். அப்பாவுக்கு மருந்து மாத்திரை எல்லாம் எடுத்து வச்சேன். எங்க எல்லாருக்குமே டிஃபனை ரெடி பண்ணிட்டு, ரங்காவையும் ரெடி பண்ணிட்டு, எல்லா வேலையும் சுத்தமா முடிச்சிட்டு ஆபீஸ் கிளம்புறேன். பாவண்டி நீ நாள் பூரா அங்கேயும் உழைக்கணும். இதெல்லாம் நினைச்சா தாண்டி எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. வேதனைப்படாம சந்தோஷமா பட சொல்ற. அம்மா, இன்னைக்கு நாட்டுல 100க்கு 90 பொம்மநாட்டிங்க இதைத்தான் செஞ்சுட்டு இருக்கா. நான் ஒன்னும் புதுசா செஞ்சிடலையேம்மா. என்னை பத்தி கவலைப்படாதீங்கோ, நிம்மதியா இருங்கோ. வேலையில இருந்து வரச்ச மாம்பழம் ஸ்டேஷன்ல நல்ல காய்கறிங்கெல்லாம் விற்கும், அதையும் வாங்கிட்டு வந்துடுறேன். பத்து, இன்னைக்கு 10:12 ராவுகாலம், 10 மணிக்குள்ள உன் வேலையை ஆரம்பிச்சிரும். சரிம்மா. மா கொரியர். கிளம்பு. நீ இங்கே இரு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அம்மா, இங்க ரங்கநாயகி. நான் தான். கொரியர் வந்திருக்கு உங்களுக்கு. இதுல ஒரு சைன் போடுங்க. யாரு நமக்கு போய் லெட்டர் போட்டிருக்கா? இந்த அட்ரஸ் அவளுக்கு எப்படி தெரியும்? எப்படியோ தெரிஞ்சிருக்குமா, என்னன்னு பாருங்க. என்னம்மா, என்ன போட்டோ இது? ஆமா, ஏன் அந்த போட்டோ பார்த்து இப்படி ஷாக் ஆயிட்டேன்? ஏமா, என்ன அப்படி பாக்குறேன்? ஆமா, அந்த போட்டோல அப்படி என்னதான் இருக்கு? ஐயோ, சோதனை, அதிர்ச்சி எல்லாம் கலந்துருக்குடி. என்னம்மா சொல்றேன்? பாரு, நீ பார்த்தா உனக்கே தெரியும். அம்மா, அம்மா, இவர்தான், இவர்தான், இவர்தான் நான் வேலையில ஜாயின் பண்ண போறேன், அந்த ஆபீஸோட சேர்மன். யாரா இருந்தா என்னடி, இப்படி ஒரு போட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்கானே. அம்மா, நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேச்சே.
திடீர்னு அவருக்கு லோ பிபி ஆயிடுத்து. மயக்கம் போட்டு அப்படியே சாஞ்சிட்டார். நான் ஒரு மனிதாபிமானத்துல தான் அவரை தாங்கி பிடிச்சுட்டேன். அவருக்கு தண்ணி எடுத்து கொடுத்தேன். இதை யாரும் ஒளிஞ்சு நின்னு போட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்கா. அம்மா, நீங்க என்ன சந்தேகப்படுறீங்களா? சிச்சி, ஒன்ன நான் சந்தேகப்பட்டா என்னையே நான் சந்தேகப்பட்ட மாதிரி இப்படி ஒரு போட்டோ எடுத்து அதை என் பேருக்கு ஒருத்த அனுப்பியிருக்கானா? இதுல ஏதோ பெரிய சதி இருக்குடி. ஆமாமா, நேக்கும் அப்படித்தான் தோன்றது. ஆனா அந்த சேர்மன் ரொம்ப வெகுளியா இருந்தாரு. அவரோட பேச்சு, நடவடிக்கை எல்லாமே ரொம்ப கௌரவமா இருந்துச்சு. அவர் இந்த போட்டோவை எப்படி ஒரு ஆளை வச்சு எடுத்திருக்க முடியும்? பத்மா, நீ சொல்ற மாதிரி அந்த ஆள் நல்லவராவே இருக்கலாம். அவருக்கு பிடிக்காதவா இல்ல நம்ம ஆத்துல குழப்பத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறவா இத உங்களுக்கு தெரியாம எடுத்துக்கலாமே. யார் இதை எதுக்காக எடுத்திருக்காங்கன்றது முக்கியம் இல்லம்மா. இதுல என்னோட மான பிரச்சனை இருக்கு. என்ன களங்கப்படுத்தணும்னு நினைக்கிற யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன். ஆமா, இப்பவே போறேன். ரெண்டுல ஒண்ணு பார்த்துட்டு வரேன். பெருமாளே, ஒரு நாள் கூட எங்க ஆத்துல சந்தோஷமா இருக்க கூடாதா? ஒரு மருமக என்னை விரோதியா நினைக்கிறா, இன்னொரு மருமக என்ன தெய்வமா நினைச்சு பணிவிட செய்யறா. அத்த, குடும்பம் பிரிஞ்சு போகாம என்னைக்கும் குடும்பம் ஒத்துமையா இருக்கணும்னு நினைக்கிற மாட்டு பொண்ணுங்க மாமியார அம்மாவா நினைக்கணும். என்ன எங்க அப்பா அப்படிதான் வளர்த்து வச்சிருக்காரு. நான் பிறக்கும் போதே பணக்காரியா பிறந்தவ. எனக்கு பணம் காசெல்லாம் பெருசு கிடையாது. அன்பு பாசம் இதான் ரொம்ப முக்கியம் அத்த. ஆனா கௌசி அப்படி கிடையாது அத்த. பிறந்ததுல இருந்தே அவ அன்னாடம் காட்சிதான். அதனாலதான் ராஜரத்னத்தோட பணம், பங்களா, காரு இதெல்லாம் பார்த்த உடனே அவ மயங்கி போயிட்டா. சுரேஷ கைக்குள்ள போட்டுக்கிட்டு அவ அங்கேயே டேரா போகணும்னு பிளான் பண்ணிட்டா. அவ மறுபடியும் அந்த ராஜரத்ன ஆத்துக்கு போறதுக்கு விட்டுருவேனா நானு? அததான் அத்த நானும் சொல்ல வந்தேன். அந்த வீட்ல புதுசா ஒரு கிழவி சமையலுக்காக வேலைக்கு சேர்ந்திருக்கலாம். அவளோட வளர்ப்பு பேரன் குமாருங்கிறவன் அப்படியே சஞ்சய் மாதிரியே இருக்கானா. அப்படியா? செத்து போன தம் மகன் சஞ்சய் தான் உயிரோட வந்திருக்கான்னு அந்த ராஜரத்னம் நினைச்சிட்டு இருக்கானா. அவன் என்ன வேணாலும் நினைச்சுட்டு போட்டோம். அந்த ஆளோட புள்ள உயிரோட இருந்தா என்ன, இல்லாட்டி போனா நமக்கு என்ன? பக்கத்தாத்து மாமி தான் சொல்லுவா, நிறைய இடம் போனா என்ன, வலம் போனா என்ன, நம்ம மேல இடிக்காம போனா சரின்னு. அந்த மாதிரி என் பேரனை அவன் உரிமை கொண்டாடாம இருந்தா போதும். அத்த, விஷயமே அங்கதான் இருக்குது. சஞ்சய் உருவத்துல இருக்கிற அந்த குமார ராஜரத்னம் தன்னோட மகனா தத்த எடுத்துக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சுரேஷ் அங்க செல்லா காசு ஆயிடுவான். நீ என்ன சொல்ல வர? அந்த ராஜரத்னம் சுரேஷையும் கௌசியும் வெறுக்க ஆரம்பிச்சு சுரேஷ வேலையை விட்டு தூக்கிட்டா, வீட்டை விட்டு துரத்திட்டா நமக்கு தானே அவமானம். அனுபவிக்கட்டும். என்னை விட்டுட்டு போன சுரேஷும் கௌசல்யாவும் நன்னா அனுபவிக்கட்டும். அப்பதான் இந்த தாயுடைய அருமை தெரியும் அவனுக்கு. 1000 தான் இருந்தாலும் சுரேஷ் உங்க பிள்ளை. அவன் எதுக்கு எதிரி கிட்ட அவமானப்படணும்? அந்த அவமானம் நமக்கு தானே சேரும். அது மட்டும் இல்ல, கௌசி குழந்தைய, அதான் உங்க பேரன அவங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு வர போனப்போ அந்த ராஜரத்னம், இனிமே உங்க தயவு எனக்கு தேவையில்லை, என் பிள்ளைக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சு 10 பேர பிள்ளைங்களை பெத்து கொடுக்க சொல்ல முடியும், வெளியில போடின்னு குழந்தையோட கௌசியும் சேர்த்து வெளியே அமிச்சிட்டாருனா அந்த அவமானம் யாருக்கு? எனக்கு தான். விடமாட்டேன். என் பேர குழந்தைய யாருடைய வாசல்லையும் விடமாட்டேன். இதத்தான் நானும் சொல்றேன். கௌசி பிறந்த வீட்லேருந்து குழந்தையோட இங்க வரணும். அவ வரலனாலும் பரவாயில்ல, குழந்தையாவது இங்க வரணும். அதுக்கு நீங்க தான் ஒரு நல்ல முடிவா எடுக்கணும் அத்தை. எடுக்கிறேன், நல்ல முடிவா எடுக்கிறேன். என் பேர குழந்தையும் சுரேஷும் என்னை தேடி வர மாதிரி முடிவு பண்றேன்.
அச்சிக்குட்டி அக்கா நீ வேணா பாரு, இவன் ஒரு பெரிய டாக்டரா வர போறான். இல்ல டாக்டர் வேண்டாம், நல்ல ஸ்போர்ட்ஸ் மேனா வரணும். ஏன் அப்படி சொல்ற? சீதா, இன்னைக்கு அதுல தான் நல்ல பணம் சம்பாதிக்கலாம். ஆட் பிலிம்ல நடிச்சு பேரும் புகழும் வாங்கலாம். 5 வருஷத்துல கோடீஸ்வரர் ஆயிடலாம். பரவாயில்லையேக்கா, நீ கூட கமர்ஷியலா திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டியே. இல்லடா குட்டி. அச்சிக்குட்டி அச்சிக்குட்டி இங்க பாரு. அச்சோ, இது பாப்பா. சிரிக்கிறேன் பாரு. இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. அச்சிக்குட்டி. செல்லக்குட்டி என்னடா என்னடா பாக்குற? டு, 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 டு. என்னடா செல்லக்குட்டி என்னடா? டி, டி, டி. அத்திம்பேர், ம். செல்லக்குட்டி என்னடா புஜ்ஜி? அத்திம்பேர். என்னடா? அத்திம்பேர், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அத்திம்பேர், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். செல்லக்குட்டி என்னங்க இங்க பாரு. அவதான் ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்றாங்க. என்னடா? என்னங்க? கேளுங்க. என் செல்லக்குட்டி அம்முக்குட்டி என்னடா புஜ்ஜி? அத்திம்பேர், அச்செல்லோ. அத்திம்பேர், என்ன? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னேன்ல. அதுக்கு முன்னாடி நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். என்னங்க? ஒண்ணு சீதா சொல்றத கேளுங்க, இல்ல நீங்களாவது சொல்லுங்க. இப்போ திடீர்னு சஞ்சய் உன் முன்னாடி வந்து நின்னா நீ என்ன பண்ணுவ? ஐயோ, பயந்துட்டீங்களா? நான் சும்மா தான் சொன்னேன். இல்ல 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 இல்ல. என்னடா? அத்திம்பேர், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னேன். அதை இப்பயாவது கேளுங்க. சொல்ல விடாம எதையாவது சொல்லி பயமுறுத்திண்டே இருக்கேன். அது ராஜரத்னம் மாமா எங்க கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லி நாளும் குறிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. என்ன அத்திம்பேர், எவ்வளவு சந்தோஷமான விஷயத்த சொல்றேன், நீங்க டல்லா இருக்கேளே. ஏன் ஒரு மாதிரி பேய பார்த்து பயந்த மாதிரி இருக்கே? குழந்தை அழுகுது, என்னன்னு பார். கௌசி அந்த குமாரை பார்த்தா சஞ்சய் உருவத்தில் இருக்கிறவனை பார்த்து பழைய நினைவுங்க வந்துட்டா. சேர்மன் சார், நீங்க செஞ்ச உதவியை நாங்க என்னைக்கும் மறக்கவே மாட்டோம். எவ்வளவு நாளா அந்த ஸ்ரீவர்சனை பழி வாங்கணும்னு அலைஞ்சிட்டு இருந்தோம் தெரியுமா? இப்போ அந்த சந்தர்ப்பத்தை அருமையா பயன்படுத்திக்கிட்டோம். இவரோட உதவி இல்லாம நமக்கு எப்படி இந்த சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கோம்? சார் நல்லா நடிச்சாருல்ல. நீங்களாம் என்னோட பழைய ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒன்றும் பெரிய உதவி பண்ணல, என்னால முடிஞ்ச அளவுக்கு செஞ்சிருக்கேன், அவ்வளவுதான். அப்படி இல்ல சார், நீங்க எங்களுக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. ஏன்னா நாங்க சொன்ன மாதிரியே நீங்க நடிச்சு பத்மாவை கரெக்டா கவர் பண்ணி சும்மா போட்டோக்கு போஸ் கொடுத்தீங்கல்ல. யூ ஆர் ரியலி கிரேட். ஏய், சேர்மனுக்கு ஒரு பெரிய பார்ட்டி வச்சு இந்த சந்தோஷத்தை பெருசா கொண்டாடணும்டா. கொண்டாடிடுவோம். வாங்க பத்மா, டியூட்டிக்கு ஜாயின் பண்ண வந்திருக்கீங்களா? இப்படி எல்லாம் நடந்துக்க உனக்கு வெக்கமா இல்ல? என்ன பத்மா, அவரையும் அவ்வளவு பேசுற? அவர் வெறும் அம்பு, நாங்க தான் அம்பை ஏவி விட்டவங்க. என்ன அப்படி பாக்குற பத்மா? நாங்க சொல்லிதான் உனக்கு இவரு வேலை கொடுக்குற மாதிரி நடிச்சாரு. மயக்கம் வந்து விழுந்த மாதிரியும் நாங்க சொல்லிதான் செஞ்சாரு. ஆனா நீ தாவி வந்து பிடிச்ச பாத்தியா? அத நாங்க சொல்லி தரல, ஆனா எதிர்பார்த்தது. அது எப்படிமா? நாங்க எதிர்பார்த்த மாதிரியே நீங்க தாவி வந்து பிடிச்சீங்க. ஆமா, நாங்க எடுத்து அனுப்பிச்ச போட்டோலாம் உங்க மாமியார் ரங்கநாயகி கிடைச்சதா?
முதல்ல உன் புருஷனுக்கு அனுப்பணும் தான் நாங்க நினைச்சோம். அவன் அதை பார்த்து கிழிச்சு போட்டான்னா நாங்க என்ன பண்றது? அதனாலதான் நேரடியா உங்க மாமியாருக்கே அனுப்பி வச்சோம். அவங்க அதை பார்த்து ரியாக்ஷன் ஆனாங்களா? உனக்கும் அவங்களுக்கும் ஏதாவது சண்டை வந்துச்சா? போதும்டா, நிறுத்து. நான் உங்களுக்கு என்னடா துரோகம் பண்ணேன்? எதுக்காக நீங்க எல்லாரும் என்ன இப்படி கேவலப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்கடா. பத்மா, உனக்கும் எங்களுக்கும் நேரடியா எந்த பகையும் கிடையாது. ஆனா உன் புருஷன் ஸ்ரீவர்சன் நாங்க பண்ண சிறு கையாடலுக்காக எங்களை வேலையை விட்டு தூக்குனால, அதுக்காக தான் இது. நாங்க பட்ட அவமானத்தை அவனும் பட வேணாம். அதனாலதான் ஒன்ன பக்கடக்காயா வச்சு இந்த கேம் ஆடணும். நாங்க நினைச்சபடியே எல்லாம் கரெக்டா நடந்துச்சு. டேய், நீங்க பண்ணது ஃப்ராடு. அதுக்கு எம்டியா இருந்த என் புருஷன் கொடுத்தது தண்டனை. தப்பு பண்ண நீங்க திருந்த தப்பாக்கணும். என்ன கேவலப்படுத்தணும்னு நினைச்சது பெரிய பாவம். இல்ல, இந்த பாவத்துக்கு பகவான் உங்களுக்கு கூலி கொடுக்காம விட மாட்டான். பாவம் அது புண்ணியமாவது. அப்படி பார்த்தா உன் மாமியார் மகாராணி மாதிரி வாழ்ந்திருந்தால இன்னைக்கு எதுக்கு ஒரு பிச்சைக்காரி மாதிரி கேவலமா நிக்கிறா? அதுவும் ஒன்ன வேலைக்கு அனுப்பி இப்ப குடும்பத்தை நடத்துறா. அதுவும் உங்கள மாதிரி அயோக்கியன்க பண்ண துரோகத்தினால தாண்டா. ஒரு கௌரவமான பதவியில இருந்துட்டு இப்படி ஏனத்தனமான காரியத்தை பண்றியே. உன் பொண்டாட்டிய எவன்கிட்டயாவது அனுப்பி அவனை பிடிச்சுக்க சொல்லி போட்டோ எடுக்க சொல்றா. அந்த போட்டோவை 4 பேருக்கு அனுப்புடா. இதே மாதிரி எடுக்க சொல்றா. ராஸ்கல்ஸ். இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு பட்டரும் அவங்க பெரிய பொண்ணும் வந்தாங்க. அப்படியா? எதுக்கு? எதுக்கா? எல்லாம் கல்யாண விஷயம் பத்தி பேசுறதுக்கு தான். ஏன் கல்யாண விஷயமா? என்ன ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குற? அதான் சீதாவோட லவ், தேங்காய் முடியல அடி வாங்கியிருக்க, ரத்த தானம் பண்ணிருக்க, அப்புறம் என்ன அந்த கோவில்ல தில்லுமுள்ளு பண்ணி கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கினிய, இதெல்லாம் மறந்து போச்சா என்ன உனக்கு? இப்ப எதுக்கு அதெல்லாம் ஞாபகப்படுத்திக்கிட்டு? யாரு? நானா ஞாபகப்படுத்தினேன்? நான் ஒன்னும் ஞாபகப்படுத்தலப்பா. இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் ராஜரத்னம் அப்பா உனக்கும் சீதாக்கும் கல்யாணம் பண்ணணும் டிசைட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அந்த பட்டர் இருக்கார்ல, அதான் உன்னோட வருங்கால மாமனார். அவரும் சந்தோஷமா கல்யாணத்துக்கு நாள் குடிக்க போயிருக்காரு. போய் அந்த ராஜரத்னம் முடிவு பண்ணிட்டா நான் சீதாவை கல்யாணம் பண்ணிப்பேனா? அப்போ உன் லவ் மண்ணாங்கட்டி. ஏதோ தஞ்சை கொலைகேஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக அப்படி ஒரு ரூட்டை போட்டு சீதா பின்னாடி சுத்தின. இப்பதான் ஒரிஜினல் சஞ்சயே உயிரோட இங்க வந்துட்டான்ல, அப்புறம் எதுக்கு சீதா? தேவையே இல்ல. அதெல்லாம் சரின்னு. இது உனக்கும் எனக்கு தெரிஞ்ச திட்டம். இந்த திட்டத்தை நீ எப்படி அப்பா கிட்ட சொல்லி சீதாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லுவ? அது மட்டும் இல்ல, அவர் உன்னை தன்னோட வளர்ப்பு மகனா நினைச்சு இந்த கல்யாணத்தை தடபுடலாம் நடத்தி சீதாவை இந்த வீட்டு மருமகள் ஆக்கணும்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு. அவரை மீறி உன்னாலையும் என்னாலையும் என்ன செய்ய முடியும் சொல்லு பாப்போம். இது பாரு, இது என் தனிப்பட்ட பிரச்சனை. இதுல தலையிடுறதுக்கு யாருக்குமே உரிமை இல்ல. அது அந்த ராஜரத்னமா இருந்தாலும் சரி, அந்த ஆண்டவனா இருந்தாலும் சரி. இந்த வீராப்பெல்லாம் என் கிட்டதான். எங்க அப்பா வந்து நான் சீதாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி பார்க்கலாம். சொல்லத்தான் போறேன். இந்த கல்யாணத்தை தள்ளி போடத்தான் போறேன். எப்படின்னு? பொறுமையா இரு. வெயிட் அண்ட் see. ஹாய் கிட்ஸ், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நத்திங் பா, பிஸ்கட் சாப்பிட்டு இருக்கோம். உங்களுக்குப்பா? நோ, கேரி ஆன். பாஸ்கர், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எதை பத்திப்பா? எல்லாம் உன் கல்யாணத்தை பத்தி தான். ஏன் கல்யாணத்தை பத்தியா? பட்டரும் வைஷ்ணவி வந்து தள்ளி போன உன் கல்யாணத்தை பத்தி என்கிட்ட பேசினாங்க. எனக்கும் சீதா இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு ரொம்ப ஆசை. அதான் உன்னை கேட்காமலே சரின்னு சொல்லிட்டேன். நான் சொன்னதுல எதுவும் தப்பு இல்லையப்பா? என்னப்பா இப்படி சொல்றீங்க? நீங்க சொன்னா நான் கிணத்துல குதிக்க கூட தயாரா இருக்கேன்ப்பா. சீதாக்கும் எனக்கும் முடிவான விஷயம் ஏற்கனவே முடிவான விஷயம் தானே. அதுதானே சொல்றீங்க. அது வேண்டான்னு சொல்றதுக்கு நான் யாருப்பா? இல்ல வேண்டான்னு தான் என்னால சொல்ல முடியுமா? உன்னை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்ப்பா. வர முகூர்த்தத்திலேயே உன் கல்யாணத்தை நிச்சயமா நடத்தி முடிச்சிருவோம். அப்பா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்பா. சொல்லு பாஸ்கர், என்ன? நம்ம வீட்டுக்கு பட்டர்மாமா வந்து எனக்கும் சீதாக்கும் கல்யாண விஷயத்தை பத்தி பேசினது, இதெல்லாம் நித்யா என்கிட்ட ஏற்கனவே சொன்னாப்பா. அதான் நாங்க பேசும்போது அவளும் கூட இருந்தாலே, அதனாலதான்ப்பா சொல்றேன். அதை பத்தி அவ சொல்லும்போது அவ குரல்ல ஒரு ஏக்கத்தையும் கவலையும் பார்த்தேன்ப்பா. கவலையா?
அண்ணனுக்கு கல்யாணம் நடக்க போறங்கிற சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் வயசு பொண்ணு தனக்கு கல்யாணம் ஆகாம இருந்து அண்ணி இந்த வீட்டுக்கு வராங்களேன்னு என்கிட்ட சொல்லும்போது அவளுக்கு ஏக்கம் அவ குரல்ல தெரிஞ்சுதுப்பா. இப்ப அந்த ஸ்தானத்துல நீங்க இருக்கீங்கப்பா. இவ்வளவு வீட்டுல வச்சுக்கிட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எப்படிப்பா என்னால சந்தோஷமா வாழ முடியும் சொல்லுங்கப்பா. ஊர்ல 4 பேர் என்ன காரி துப்ப மாட்டாங்க. அட ஊரை விடுங்கப்பா. செத்து போன எங்க அம்மாவோட ஆத்மா என்ன சும்மா விடுமாப்பா? இல்ல என்னோட மனசாட்சி தான் என்ன நிம்மதியா இருக்க விடுமா? பாஸ்கர், உன்னுடைய ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுதுப்பா. நித்யாக்கு கல்யாணம் பண்ணாம உனக்கு கல்யாணம் பண்றது முறையும் இல்ல, தர்மமும் இல்ல. நித்யாவுக்கு கல்யாணம் நடந்த அடுத்த நாளே நீங்க சொல்ற யாரா இருந்தாலும் அவங்க கழுத்துல தாலி கட்ட நான் தயாரா இருக்கேன்ப்பா. நாளைக்கே நித்யாவுக்கு ஒரு நல்ல மாப்பிளை பார்க்க சொல்றப்பா. ரைட். உன் மகன் சஞ்சய் தான் என் தங்கச்சிக்கு மாப்பிள. இத நீயே நினைச்சாலும் மாத்த முடியாது. அரடே மாமா. வாங்க மாப்பிள உட்காருங்க. வாங்க வைஷு சுரேஷ். மாப்பிளை காஃபி கொண்டாமா? இல்ல வேண்டாம், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இப்பதான் நான் ஆத்துல இருந்து வரைச்ச காஃபி சாப்பிட்டு வந்தேன். அப்பா, சீதா விஷயத்தை பத்தி கேளுங்களேன். ஆ மாப்பிள, சீதா பாஸ்கர் கல்யாணத்தை பத்தி ராஜரத்ன சம்பந்தி ஏதாவது முடிவு சொன்னாரா? சொன்னாரு. என்ன முடிவு? எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு அவர் சொன்னாரா? பாஸ்கர் கிட்ட இத பத்தி பேசிட்டாரா? பேசிட்டாரு. அவனும் தன்னோட முடிவை சொல்லிட்டான். மாப்பிள, பாஸ்கர் கல்யாணத்துக்கு முழு சம்மதம் சொல்லிட்டாருல்ல? என்னப்பா கேள்வி இது? ஏற்கனவே சம்மதம் சொல்லி தானே எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்கோம். இப்ப மாத்தி சொல்றதுக்கு என்னப்பா இருக்கு? பாஸ்கர் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டான், ஆனா இப்ப வேண்டாங்கிறான்.